glad to introduce Brother Enosh. He is attending Kakinada Church. He used to translate to Brother Victor and for me. Also, he used to translate to Brother Zach also for Kakinada meetings. Brother Enosh, we welcome you. And over to Brother Enosh. அவர் ஆங்கிலத்திலே பேச நான் தமிழிலே நான் மொழிபெயர்க்கிறேன். Thank you, brother. Thank you, brother, for joining us on our request. And it's my privilege. Thank you so much. Thank you. Yeah. You can start, brother. Yeah. Good evening, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மாலை வணக்கம். Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. நம்ம ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Today, as brother said, I want to share about the experiences and the lessons that God taught me in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கற்றுக் கொடுத்த அனுபவங்களுக்காகவும் பாடங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது விரும்புகிறேன். Yeah, before coming to CFC, I belong to a church where they emphasize speaking in tongues, typing, visions, etc. நான் சிஎஃப்சிக்கு வருவதற்கு முன்பதாக வேறொரு சபையில போய் கொண்டிருந்தேன். அங்கே தசம பாகத்தை குறித்தும் தரிசனங்களை குறித்தும் அதிகமாய் இதை அந்நிய பாஷை பேசுவதை குறித்துமே வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். Because of my parents' God-fearing devotion, I also got devotion, but I don't know the truths that would set me free. என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் அவர்கள் தேவன் மீது பக்திக்குரியவர்களாக இருந்தது போல எனக்கும் அந்த பக்தி இருந்தது. ஆனால் சத்தியம் எனக்கு தெரியாது இருந்தது. Yeah. When I was in second year engineering in 2009, due to some situations, I have decided to finish my life by committing suicide. 2009ஆம் ஆண்டு நான் 2ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏற்பட்ட சில சூழ்நிலைகளினாலே நான் மனமுடைந்து தற்கொலை செய்யும்படியாக முயற்சி செய்தேன். I have arranged everything. தற்கொலை செய்யும்படியாக எல்லா ஆயத்தங்களையும் நான் செய்தேன். But just before that time, my friend kept some 8 or 9 brother Zach's messages in my computer. ஆனால் அந்த தீர்மானம் செய்வதற்கு முன்பதாக தற்கொலை செய்வதற்கு முன்பதாக என்னுடைய நண்பன் என்னுடைய கம்ப்யூட்டர்லே ஒரு சில செய்திகளை சேவ் பண்ணி வைத்தார். என்னுடைய கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்து அதை டவுன்லோட் பண்ணினார். And as it is Sunday, I thought I would just listen to one message before I die. ஆகவே அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தபடினாலே நான் தற்கொலை செய்து மரிப்பதற்கு முன்பதாக ஒரு செய்தியை கேட்டுவிட்டு மரித்து விடுவோம் என்று நான் அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்தேன். That was the first time when I heard Brother Zach's teaching in that suicide room. நான் அந்த தற்கொலை செய்யக்கூடிய அந்த அறையிலே தான் முதல் முறையாக சகோதரர் சகரியாப்பன் அவர்களுடைய செய்தியை நான் கேட்கிறேன். என்னுடைய நண்பன் கொண்டு வந்து போட்டது சகரியாப்பன் அவர்களுடைய செய்திகள். I was amazed to know some wonderful truths from the word of God on that day, which encouraged me to live life. அந்த நாளிலே சில அற்புதமான சத்தியங்களை நான் கேட்டபடினாலே சரி வாழ்வது அது அர்த்தமுள்ளதுதான் என்று சொல்லி எனக்கு வாழ்வதற்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. I have never heard such a way of preaching from my childhood. நான் என்னுடைய சிறு பிராயம் முதல் இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட பிரசங்கிக்கக்கூடிய விதத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. From then I listened to Brother Zach's messages continuously for a few years. அப்பொழுதிலிருந்து நான் ஒரு சில ஆண்டுகளாக சகரியாப்பன் அவர்களுடைய செய்திகளை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். God has given me a good memory to remember many things. அநேக காரியங்களை நினைவிலே வைத்துக் கொள்ளும்படியாக நல்ல நினைவாற்றலை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். So I used to listen to so many messages of Brother Zach and got a lot of knowledge. ஆகவே அநேக செய்திகளை கேட்டு கேட்டு அதிகமான அறிவை நான் மனதிலே தேக்கிக் கொண்டேன். But I was not gripped in my heart by many truths. ஆனாலும் என்னுடைய இருதயத்திலே அநேக சத்தியங்களினாலே நான் பற்றி பிடிக்கப்படவில்லை. Then later I used to have a feeling that there is nothing new to know from God's word. அதற்கு பிறகு எனக்கு என்ன உணர்வு வந்தது என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் புதிதாக தெரிந்து கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டோம் என்று எண்ணம் வந்து விட்டது. It's like it's all about we should be humble, not having pride, and we should not be selfish. We should be forgiving others, having peace with all people as much as possible, etc. These type of things only. இருக்க வேண்டும், நாம் சுயநலத்தோடு கூட இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்க வேண்டும் போன்ற சத்தியங்கள். So with this careless attitude, this pride,
slowly I went away from God and His word. இந்த பெருமையினாலேயும் ஒரு கவனக்குறைவான மனப்பான்மையினாலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆண்டவரை விட்டு தூரம் போக ஆரம்பித்தேன். As brother said, also God has given me good job and I got married. சகோதரர் சொன்னது போல எனக்கு நல்ல ஒரு வேலையும் தேவன் கொடுத்திருந்தார். எனக்கு திருமணம் ஆனது. But when God gave us our first child, then a fear started in me about what happens to my wife and child if I die. என்னுடைய முதல் திருமணமாகி எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை பிறந்த உடனே ஒரு வினோதமான பயம் என்னை ஆட்கொண்டது. நான் மரித்துவிட்டால் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தையை யார் பார்ப்பார்கள்? அவளுக்கு என்ன நேரிடும் என்ற ஒரு பயம். Slowly it led me to anxiety, and from that anxiety, lot of physical sicknesses like gastritis, tension gastritis developed, muscles became weak, I lost hair, used to have many body pains. Yes, sir. இந்த பயம் அப்படியே எனக்குள்ளே இருந்து அதிகமாகி அது எனக்குள்ளாக ஒரு பதட்டமாக மாற ஆரம்பித்தது. அந்த பதட்டம் என்னுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. என்னுடைய தசைகள் எல்லாம் பலவீனமடைய ஆரம்பித்தது. தலைமுடியெல்லாம் விழ ஆரம்பித்தது. இது போன்ற சில சரீரத்தில் உணர ஆரம்பித்தேன். Frequently got fatigue like dullness, unable to do any work. எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. எனக்கு இந்த டென்ஷன் மூலமாக, மன அழுத்தம் மூலமாக அல்சர் போன்ற கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தது. எனக்கு எதிலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியவில்லை. எதிலேயும் நான் கவனம் செலுத்த முடியவில்லை. I have spent a lot of money. Almost my bank account was got empty for ECGs, 2-day course, 3 times MRI scannings, many things. I was searching for the cause. இது என்ன காரணம் என்று தெரியாதபடினாலே அடிக்கடி நான் ECG எடுப்பதும், MRI எடுப்பதும் இதற்காகவே அதிகமான என்னுடைய பேங்க்ல உள்ள பணத்தை எல்லாம் செலவழித்தேன். I came to a situation where if someone is not with me, I wouldn't even go out of my house, even to the office. என்னோடு கூட யாராவது வரவில்லை என்று சொன்னால் நான் அலுவலகத்துக்கு போக மாட்டேன். என்னோடு கூட யாராவது கூட வர வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டை விட்டு வெளியே போவேன். அந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்து விட்டது. Church brothers are so kind of, they helped me so much, being with me in that difficult times. இந்த கடினமான சூழ்நிலையிலே என்னுடைய சபையின் மக்கள் மிகுந்த ஒத்தாசையா இருந்தார்கள், ஆதரவா இருந்தார்கள். அவர்கள் என்னோடு கூட அவ்வப்பொழுது வருவார்கள், உதவி செய்வார்கள். So I used to have a brother with me even in the office, with a feeling that something may happen suddenly. எனக்கு திடீரென்று ஏதோ ஒன்று நடந்துவிடும் என்ற பயம் இருந்தபடினாலே ஒரு சகோதரன் என்னோடு கூடவே வைத்துக் கொண்டிருந்தேன். வேலைக்கும் கூட்டிக் கொண்டு போவேன். அங்கேயும் அவர் என்னோடு கூட தான் இருப்பார். Like that I suffered more than 1 year. Yeah. இது போன்று நான் ஒரு ஆண்டுக்கும் அதிகமாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். My heart beat used to always increase. My wife can hear that. என்னுடைய இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டே போகும். என்னுடைய இதய துடிப்பை என்னுடைய துணைவியார் அவர்களால் கேட்க முடிந்தது. அப்படி பலமாக துடிக்கும். Unable to sleep without using tablets. எனக்கு தூக்க மாத்திரை எடுக்காவிட்டால் தூங்கவே முடியாது. I used to take 14 tablets per day, not exaggeration. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு நான் சாப்பிடக்கூடிய மருந்துகள் 14 மாத்திரைகள். I have a lot of insecurity. அப்பொழுது எனக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, அதிகமான பய உணர்வு, பாதுகாப்பற்ற உணர்வு எனக்கு இருந்தது. In between all these trials, God gave me the privilege to serve Him by doing translation into Telugu. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே நான் தெலுங்கு பாஷையிலே மொழிபெயர்த்து அந்த ஊழியத்தை செய்து வந்தேன். At that time I was assigned to do translation for the Pilgrim's Progress message given by Brother Zach. அப்பொழுது சகோதரர் சகரியாப்பன் அவர்கள் மோட்ச பிரயாணம் என்றதான அந்த புத்தகத்தினுடைய செய்தியை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த பதிவு செய்யப்பட்ட செய்திக்கு நான் மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். So one day I was listening to a portion where the character, that Christian in the Pilgrim's Progress, was kept in prison and was beaten by a monster named Depression. அந்த கதையிலே வரும்பொழுது அந்த கிறிஸ்தியான் ஒரு முறை அவன் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கே ஒரு பெரிய ராட்சதன், அவனுடைய பேர் டிப்ரெஷன், அவன் இந்த கிறிஸ்தியானை அடித்துக் கொண்டிருந்தான். So this pilgrim, like Christian, got into that prison because of the decision he took. இந்த கிறிஸ்தியான் தான் எடுத்த ஒரு தீர்மானத்தினாலே அந்த சிறைச்சாலைக்குள்ளே அகப்பட்டு கொண்டார்.
Instead of staying on the highway, he tried a shortcut because the highway was a little crooked and it has potholes and it was tough to move. அந்த மேலான வழி ஹைவே என்று சொல்லக்கூடிய அந்த மேலான வழியிலே ஆங்காங்கே கொஞ்சம் குழிகளும் கரடும் முரடுமாய் இருந்தது. அந்த வழி வளைந்து வளைந்து சென்றது. ஆகவே அதை தவிர்ப்பதற்காக ஒரு குறுக்கு வழியை அவர் எடுக்க தீர்மானித்தார். அது நிமித்தமாய் தான் அந்த சிறையிலே மாட்டிக்கொண்டார். Yeah, he took the shortcut. Yes. அவர் குறுக்கு வழி எடுத்துக்கொண்டார். So he ended up in depression. ஆகவே அவர் இந்த டிப்ரஷன் என்கிற மனச்சோர்விலே அவர் மாட்டிக்கொண்டார். So when I was listening to those words, I was so anxious to know what's going to happen next. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அடுத்து என்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது என்றதான ஒரு ஒரு மன கியூரியாசிட்டி, எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. Yes. So Christian, unable to come out of the bondage of depression, he cried out to God saying, Lord, save me. அந்த டிப்ரஷன் மனச்சோர்வு என்ற சிறைச்சாலிருந்து வெளியே வர முடியாதபடி அவர் உள்ளே இருந்தே ஆண்டவரை நோக்கி கதறினார். தேவனே என்னை ரட்சியும், தேவனே என்னை ரட்சியும் என்று சொல்லி கதற ஆரம்பித்தார். Then he realized that there was a key under his coat. அப்பொழுதுதான் அவருடைய கோட்டுக்குள்ளாக ஒரு சாவி இருந்ததை அவர் உணர்ந்தார். With the help of that key, he opened all the doors of the depression castle. And while he was coming out of the last door, the monster tried to stop him. But God intervened and miraculously helped the Christian. அந்த சாவி கோட்டில் இருந்தக்கூடிய அந்த சாவியை எடுத்து ஒவ்வொரு கதவாக அந்த மனச்சோர்வு என்றதான கோட்டையின் ஒவ்வொரு கதவாக அவர் திறந்து அவர் வெளியே வருகிறார். கடைசி கதவை திறக்கும் பொழுது அந்த மனச்சோர்வு என்ற டிப்ரஷன் என்றதான அந்த ராட்சதன் வந்து இவனை தடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை விடுதலையாக்குகிறார். அற்புதமாய். Yeah. Then I realized how much pride that I had and how far I went away from the Lord. அப்பொழுது நான் என்ன உணர்ந்தேன் என்று சொன்னால், நான் எப்படி என்னுடைய பெருமையினாலே தேவனை விட்டு தூரம் போய்விட்டேன் என்பதை நான் உணர்ந்தேன். I started crying to God, asking for help to deliver me from this anxiety and depression. இந்த மனச்சோர்வு பதட்டத்திலிருந்து தேவனை விடுதலையாக்கும்படியாக தேவனை நோக்கி நான் கதறினேன். In that message, Brother Zach said that the key was the promises of God. அந்த செய்தியிலே அந்த கோட்டிலே இருந்ததான அந்த சாவி திறவுகோல் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று சகோதரர் ஜாக் அவர்கள் சகரியாப்பன் அவர்கள் சொன்னார்கள். Yeah, when I heard that, I wept like anything. நான் இந்த செய்தியை கேட்டபொழுது நான் பயங்கரமாய் அழுதேன். I was surprised about how I was drifted away from the promises of God. நான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு எப்படி நான் தூர விலகி போய்விட்டேன் என்பதை உணர்ந்தேன். Like I am the apple of God's eye. நான் தேவனுடைய கண்ணின் மணியாய் இருக்கிறேன். All my hairs are numbered. என்னுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. I am the child of God, ambassador of Jesus Christ. நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாய் இருக்கிறேன். Yeah, he is a wall of fire around me. என்னை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருக்கிறார். When I pray, God will give a peace that surpasses all human understanding. நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை தருகிறார். Yeah, these all promises I forgot. இந்த இப்படிப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் மறந்து போய்விட்டேன். So after hearing that, I collected all the promises of God and wrote it down in my diary and started reading them. இந்த செய்தியை கேட்ட உடனே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னுடைய டைரியில எழுதி வைத்து அதை நான் மீண்டும் மீண்டுமாய் வாசிக்க ஆரம்பித்தேன். Yeah, I used to read them now and then to become very much strong in those promises. அந்த வாக்குத்தத்தங்களிலே வலிமையானவனாய் உறுதியானவனாய் மாறும்படியாக நான் இப்பவும் அப்பவுமாக அந்த வாக்குத்தத்தங்களை அடிக்கடி வாசிக்க ஆரம்பித்தேன். In those days in Kakinada conference, one of the Kakinada conferences, I was not able to go into the hall and sit and listen to the message. அப்படி ஒரு நாள் காக்கிநாடாவிலே கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் என்னால் அந்த ஹாலுக்குள்ளே போய் உட்கார்ந்து கேட்க முடியவில்லை செய்தியை. So I was sitting in the car outside and listening to the message. ஆக வெளியே காரிலே உட்கார்ந்து கொண்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். Then Brother Zach was speaking about the promise that our hairs are all numbered. நம்முடைய நாட்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்கிறதான வாக்குத்தத்தத்தை அந்த நாளிலே சகோதரர் ஜாக் அவர்கள்
செய்தியாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். He asked a question saying, have you ever felt sad by seeing one hair on your pillow in the midnight and cried about it? தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அவர் கொடுத்தார். அப்பொழுது ஒரு கேள்வியை கேட்டார். இரவிலே ஏதோ உங்களுடைய முடி ஒன்று உங்களுடைய படுக்கையிலே விழுந்ததை பார்த்து நீங்கள் இப்படி ஏதாவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். Even that one hair, God takes care of it. அப்படி கீழே விழக்கூடிய அந்த ஒரு முடியை கூட தேவன் பொறுப்படுத்திருக்கிறார், அதை அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். He counted that hair. அந்த முடியையும் அவர் எண்ணி இருக்கிறார். Then how much more valuable you are to him? அப்படியானால் நீங்கள் எவ்வளவு அதிகமான விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். So whenever I felt anxious and tense or depressed, I used to open the diary and read the promises. ஆக எப்பொழுதெல்லாம் நான் பதட்டப்படுகிறேனோ, கவலைப்படுகிறேனோ, டிப்ரெஷனுக்குள்ளாக மனசோர்வுக்குள்ளாய் போகிறேனோ, அப்பொழுதெல்லாம் என்னுடைய டைரியை திறந்து அந்த வாக்குத்தத்த வசனங்களை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். One day it happened so that I didn't have my diary with me and I was feeling so tensed and trying to remember the particular promise. ஒரு நாளில் எனக்கு டைரி கையிலே இல்லை, ஆனால் அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை நான் நினைவுபடுத்தும்படியாக பிரயாசம் எடுத்துக்கொண்டிருந்தேன். And searching for my diary, that added to my tension. ஐயோ, டைரியை காணமே என்று தேடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த காரியம் என்னுடைய டென்ஷனை அதிகமாக்கி விட்டது. Then suddenly a notification came to my mobile that NCCF has uploaded the 7th message of the Glory of the New Covenant series. புது உடன்படிக்கையின் மகிமை என்கிற அந்த தொடர் செய்தியினுடைய 7வது செய்தியை NCCF, அமெரிக்காவில் உள்ளதான நியூ கவர்னன்ட் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச், அதிலே அவர்கள் அந்த செய்தியை போட்டிருக்கிறாள் என்றதான ஒரு நோட்டிபிகேஷன் என்னுடைய மொபைலுக்கு வந்தது. So I started listening to that message. ஆகவே அந்த செய்தியை நான் கேட்க ஆரம்பித்தேன். When I came to around 18th minute like that, 18வது நிமிஷம் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Then brother was saying, how do you want to overcome tension, anxiety, fear? மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் பயத்தையும் எப்படி நீங்கள் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். Is it by trying to remember certain promises? சில வாக்குத்தத்தங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதன் மூலமாகவா? Brother said like it's like trying to keep the pig clean. அது ஒரு பன்றியை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். But we don't need to try to keep cat clean. ஆனால் ஒரு பூனையை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய தேவையில்லை, அதான் சுத்தமாக வைத்துக் கொள்ளும். Yeah, it keeps itself clean. அது தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்கிறது. So brother said that our nature also should change. நம்முடைய சுபாவம் அப்படி மாற வேண்டும் என்று சகோதரர் ஜாக் அவர்கள் சொன்னார்கள். Then brother said, so how do you want to overcome these things? ஆகவே இந்த காரியங்களை, இந்த டென்ஷன், மன அழுத்தம் இவையெல்லாம் எப்படி நீங்கள் மேற்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். How our nature can be changed from this fear, anxiety, depression to joyful nature. இந்த பயம், மன அழுத்தம், மனச்சோர்வு இதிலிருந்து சந்தோஷமான ஒரு சுபாவமாக நம்முடைய சுபாவம் எப்படி மாற முடியும் என்று கேட்டார். Then brother gave an answer. அதற்கு ஒரு பதிலையும் அவர் தந்தார். We should be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். And he will change us from inside. அவர் உள்ளே இருந்து நம்மை மாற்றுவார். Then I came to know the solution for a child of God to overcome anxiety, depression, tension, fear is being filled with the Holy Spirit. அப்பொழுதுதான் பதிலை நான் அறிந்து கொண்டேன். ஒரு மனிதன், ஒரு விசுவாசி தன்னுடைய மனசோர்வு, மன அழுத்தம், பதட்டத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும், டிப்ரெஷன் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். So as long as I was feeling that I had other options to overcome these things, God will not give me his spirit to deliver me. இவைகளிலிருந்து வெளியே வருவதற்கு இன்னும் மற்ற பல வழிகள் இருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வரை தேவன் பரிசுத்தாவின் நிரப்ப மாட்டார். So I said, Lord, I am stopping all my tryings. ஆமாண்டவரே, நான் முயற்சி செய்வதெல்லாம் நிறுத்திவிட போகிறேன். I said, Lord, I don't have any other options. எனக்கு வேறு வழியே இல்லை ஆண்டவரே. If you fill me with your spirit, I can overcome and live a victorious life through you. என்னை பரிசுத்தாவின் நிரப்பினால் நான் இதை மேற்கொண்டு நான் ஒரு மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும், விடுதலையாகி. Otherwise I can't, my Lord. இல்லாவிட்டால் என்னால் முடியாத ஆண்டவரே. Please have mercy on me, Lord.
தயவு செய்து ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும். I am not worthy to receive you. ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. I have gone astray from you. உம்மை விட்டு நான் தூரம் விலகி போய்விட்டேன் ஆண்டவரே. I have drifted from your word. உம்முடைய வார்த்தையிலிருந்து விலகி விட்டேன். I have neglected your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் அலட்சியம் பண்ணிவிட்டேன். Kindly please fill me with your spirit. ஆண்டவரே தயவாய் என்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. Like that I prayed. இது போன்று நான் ஜெபித்தேன். Then God, out of his love, compassion, mercy and loving kindness, தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியாய் மன உருக்கத்தின்படியாய் இந்த சாந்தத்தின்படியாய் filled me with his spirit. அவருடைய ஆவியினாலே நிரப்பினார். From then it's a quite different story. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையின் கதை வித்தியாசமாய் மாறிவிட்டது. Like if we do like this, say like this, if we do means some sound comes like that, my life changed. இப்படி சொடக்கு போடுகிற நேரத்திலே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. Now there is no trying. இப்பொழுது நான் முயற்சி செய்வதே இல்லை. Only simply depending on him. எளிமையாக தேவனையே சார்ந்து கொள்வது. Even now, every day I pray like this. இப்பொழுதும் நான் ஒவ்வொரு நாள் இப்படிதான் ஜெபிக்கிறேன். Lord, please fill me with your spirit. ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பும். Otherwise I can't even overcome one small tiny sin. இல்லாவிட்டால் நான் ஒரு சிறு பாவத்தை கூட என்னால மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. In the closing, I want to tell you one verse I want to speak about. முடிவிலே ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். When I was taking those 14 tablets per day, ஒரு நாளைக்கு நான் இந்த 14 மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருப்பேன். அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது I read one verse in the Bible in Proverbs 17 chapter 22nd verse. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22nd verse. 22ஆம் வசனம். 17th chapter 22nd verse. நீதிமொழிகள் 17:22. It says in English like a joyful heart is good medicine. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அல்லது நல்ல மருந்து. A joyful heart is good medicine. மன மகிழ்ச்சி அல்லது சந்தோஷமுள்ள இருதயம் நல்ல மருந்து. So this verse attracted me. இந்த வசனம் என்னை கவர்ந்தது. So I was taking so many medicines, but Bible is saying there is one good medicine. நான் எவ்வளவோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் வேதம் ஒரு மாத்திரை சொல்லுகிற மருந்தை சொல்லுகிறது. How can I get this joyful heart? இந்த மகிழ்ச்சியான இருதயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? So I was thinking about it. I was searching about it. What is this joyful heart like that? ஆகவே இந்த மகிழ்ச்சியுள்ள இருதயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் விசாரித்துக் கொண்டிருந்தேன். Yeah, then I read Romans chapter 14 verse 17. அப்பொழுது ரோமர் 14:17 நான் வாசித்தேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. Yes, sir. Like 7. Yeah, kingdom of God is not eating and drinking, but righteousness, peace, and joy in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். Yeah. So this joy only we can get from the Holy Spirit. ஆகவே இந்த சந்தோஷத்தை நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். And who will get it? யார் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? This verse says that in kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். Then God taught me one lesson. அவர் தேவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். Until and unless you seek the kingdom of earth, you will not get that joyful heart. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத வரைக்கும் இந்த சந்தோஷமான இருதயம், மகிழ்ச்சியான இருதயம் உங்களுக்கு கிடைக்காது. When you seek the kingdom of God, I will give you the joyful heart that no human can understand. எந்த மனிதனும் விளங்கிக் கொள்ளாத விதத்திலே, புரியாத விதத்திலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நான் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தினாலே நிரப்புவேன் என்று சொல்கிறார். And finally, one more verse related to this, 1 Corinthians chapter 11. 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், இதற்கு தொடர்புடைய ஒரு வசனம். Yeah, we know this verse which is very familiar to us. இந்த வசனம் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வசனம். Yeah, it says that Paul says that be imitators of me just as I also am the imitator of Christ. கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:1. Yeah. How Paul was the imitator of Christ?
The reason says in previous chapter, last verse. எப்படி அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார் என்றால் அதனுடைய காரணத்தை அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். This is the main thing to overcome depression. Yes. அந்த மன அழுத்தம் அல்லது மன சோர்வு டிப்ரெஷனை மேற்கொள்வதற்கு இது ஒன்றுதான் பிரதான காரணம். The root cause of all sorts of depression is only one. எல்லா விதமான டிப்ரெஷன் மன சோர்வுக்கும் ஆணி வேர் ஒன்றுதான். That is selfishness. அது சுயநலம். Here we see the solution for it. அதற்குள்ள தீர்வை நாம் இங்கே பார்க்கிறோம். Just as I also please all men in all things, not seeking my own profit, but the profit of the many, so that they may be saved. 32ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. So when we stop seeing into us and what is happening to me and always thinking about self and when we stop it and think about others, then we will get out of this depression. Only this can be. Yeah. நான் எப்பொழுதுமே என்னையே பார்த்து கொண்டு நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கேன், எனக்கு அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க என்று என் உள்ளேயே பார்த்து கொண்டிருந்தா நான் அதிலிருந்து வெளியே வர முடியாது. மற்றவருடைய பிரயோஜனத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நான் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியும். So Holy Spirit Lord will help us to overcome this selfishness. பரிசுத்த ஆவியானவர் இந்த சுயநலத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக கண்டிப்பாக உதவி செய்வார். May God bless all of us. நம்ம எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. Thank you so much for translating this. Thank you, brother. Thank you, brother Enosh, for sharing your testimony.